எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. ஆலய தெய்வங்கள் தந்த மகத்தான வெற்றி, மக்கள் தந்த மாபெரும் வெற்றி. 60 ஆண்டுகள் ஆண்ட திராவிட கட்சியை கைப்பற்றிய தமிழக வெற்றி கழகத்தின் அமோக வெற்றி. எந்த ஒரு கட்சியின் துணையில்லாமல் தனியாக நின்று பசுவாகச் சென்று 2 சிங்கங்களை வென்று சிம்மாசனத்தில் அமரும் தமிழக முதல்வருக்கு என் அன்பான வேண்டுகோள். மது கடைகளை அகற்ற வேண்டும், குடியில்லாத நாடாக மாற்ற வேண்டும். கட்ட பஞ்சாயத்து, ஆள்கடத்தல், கற்பழிப்பு, கள்ள நோட்டு, கொள்ளை, கொலை, மிரட்டல் தங்கள் ஆட்சியில் இருக்காது, இருக்கவும் கூடாது என்றே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியோ நன்றி. தங்கள் ஆட்சியில் ஆன்மீகம் தலைத்தோங்க வேண்டும், ஆலயங்களில் ஆதிக்கம் கூடாது, தனியாரிடமுள்ள கோவில் நிலங்களை கைப்பற்ற வேண்டும், ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்பிக்கை முதல்வராய் தமிழ்நாட்டில் வலம் வர வேண்டும், தவறுகள் செய்யும் அரசாங்க அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் ஒரு சாக்கடை என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் ஒரு பூக்கடையாக மாற்றினார். அதுபோல நீங்களும் முதல்வர் பதவியில் அமர்ந்தவுடன் சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக்கி தமிழ்நாட்டை மணக்க செய்யுங்கள். அன்று நான் அரசியல்வாதி, இன்று நான் ஒரு ஆன்மீகவாதி. தங்கள் ஆட்சியில் ஆன்மீகம் தலைத்தோங்கட்டும், ஏழைகள் வாழ்வும் மலரட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அறிஞர் மோகன கவி.